இன்றைக்கி பாறை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் நறுக்கி வாங்கிட்டு வந்ததை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கலரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சின்ன எடுத்து வச்சுக்கணும். அந்த மீனையும் வந்து நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதையும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் குளிக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துடும். செவந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி நறுக்கி போட்டு தக்காளி வந்து அரைச்சும் ஊற்றலாம், குட்டியாக நறுக்கி போட நல்லாயிருக்கும். நறுக்கி போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா புளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். மீன் புளியும் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் அதிகமாக போட்டணும். போட்டு நல்லா அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும். நல்லா குழம்பு கொதிக்கும் போதே கொஞ்சம் தேங்காயில் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தோட ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா குழம்பு கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் மேலே படிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீனை அள்ளி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கருவேப்பிலலாம் கிள்ளி போட்டு இறக்கணுன்னா பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.